ஹாய்ங்க எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஒமானில் நானும் பேபியும் மட்டும் ஜஸ்ட் ஒரு ஈவினிங் vlog பார்க்கலாமா? புதுசாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தேன். அதை முடிச்சுட்டு 1/2 kg ஹாட் ஷேப் பர்த்டே கேக் இருந்தது. ப்ரௌனியில் பர்த்டே கேக் ஆர்டர்ஸ்லாம் இப்போ தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே கிச்சன் வந்தாச்சு. மாவுக்கு ஊற போட்டிருந்தேன், அதையும் அரைச்சி வச்சுட்டு அடுத்து தான் முக்கியமான டாஸ்க் இருக்குது. இப்போ இந்த ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணணும். மோஸ்ட்டாக ஹஸ்பண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, ஊர்லனா அம்மா பண்ணுவாங்க. இதை பண்ணுறதுக்கே எனக்கு பயமாக இருக்கும். அப்படியே வேறு வழி இல்லாமல் பண்ணிட்டாலும் எனக்கு சாப்பிடவே தோணாது. லாஸ்ட்டாக கூட நான் லிவர் ஃப்ரை பண்ணுற வீடியோ பார்த்துட்டு அம்மா கேட்டாங்க, தொடவே மாட்டேன் இப்பெல்லாம் நீயே கட் பண்ணுறேன்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீயே வந்து கழுவி கட் பண்ணி கொடுத்துட்டு போயேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த ஃபிஷ்ஷை பார்த்துட்டும் திரும்பவும் கேட்பாங்க. நான் மட்டுமா, எல்லா பெண்மணிகளும் அப்படிதானே. மேரேஜ்க்கு முன்னாடி எதெல்லாம் பண்ண மாட்டோமோ அதுக்கப்புறம் நம்ம தானே பண்ணி ஆகணும். மீன் கழுவுனதுக்கப்புறம் மஞ்சளும் உப்பு போட்டு வச்சிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதே போல் ஸ்மெல்லும் வராது. என்ன ஒரு குளியலை போட்டு அப்படியே டின்னர் பண்ண வந்தாச்சு. இந்த தடவை தோசைக்குனே தனியாக மாவு அரைச்சிருந்தேன், அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கேற்ற போல் தேங்காய் சட்னியும் கார சட்னியும் அரைச்சிருந்தேன். அப்படியே சாப்பிட்டு டின்னரை முடிச்சாச்சு.